ஐம்புலன்களின் ஆட்சி நம் தலையில் நடக்கின்றது. இது வெளிமுகமாக இருக்கிறது. இந்த ஐம்புலன்களையும் உள்முகமாக திருப்பிப்பார். அதுதான் ஆன்மீகம். வெளிமுகமாக பார்ப்பதை நிறுத்திவிடு, உள்முகமாக பார். உன் கண்களை மூடிக்கொள், உன் அகக்கண் தெரியும். அந்த வெளிச்சத்தில் உன் இறைவனை தேடிப்பார். அங்கே இறைவன் தோன்றுவார். அந்த இறைவனை உன் அகக்கண்ணால் கண்டுகொண்டே இரு. உன் பார்வைக்கு வேறு உருவம் தெரியும் வரை பார்த்து கொண்டே இரு. உன் நினைவு வேறு ஒன்றை பார்க்க தூண்டும். வெளிக்கண்ணை திறந்து அகக்கண்ணில் தெரிந்த உருவத்தை வெளியேற்றிவிட்டு மீண்டும் புறக்கண்ணை மூடிக்கொள். இப்பொழுது அகக்கண்களில் இறைவன் தெரிவான். இதுவே ஒரு பயிற்சி. அடுத்து உன் வாயை மூடிக்கொண்டு உன் மனதாலே இறைவனின் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. வேறு வார்த்தைகள் உன் எண்ணத்தில் வராது. ஓம் நமச்சிவாயா என்று சொல். ஓம் சரவண பவா என சொல். இல்லையேல் ஓம் நமோ நாராயணா என்று சொல். உன் திருவாய் மணக்கும். உன் மனதால் சொல்லும் இத்திருநாமம் உன் செவிகளுக்கு கேட்கும், கேட்டுக்கொண்டே இருக்கும். வெளிப்புறமாக உன் காதுகளுக்கு வேறு ஏதாவது சப்தம் கேட்டாலும் நீ சொல்வதை மட்டுமே உன் செவிகளில் நிலைப்படுத்து. வேறு சப்தங்கள் அடங்கிவிடும். இவைகளை செய்து கொண்டே உன் சுவாசத்தையும் கவனித்துக்கொள். அது சீராக இருக்கும். இவைகளை செய்து கொண்டே உன் மனதை இவைகளை மட்டுமே கவனிக்கவை. கவனத்தை சிதற விடாதே. ஏனென்றால் நீ செய்யும் செயல்களை மாற்றிவிடுவதே இந்த மனம்தான். நீ பார்க்கும் இறைவனை மறைத்து வேறு உருவத்தை கொண்டு வருவதும் இந்த மனம்தான். நீ சொல்லும் மந்திரத்தை மாற்றி வேறு பேச வைப்பதும் இந்த மனம்தான். நீ கேட்கும் வார்த்தைகளை மாற்றி வேறு வெளியில் கிடைக்கும் சப்தத்தை கேட்க வைப்பதும் இந்த மனம்தான். இந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டால் போதும், ஆன்மீகம் உன் கைக்குள் வந்துவிடும். இறைவனை நீயும் காணலாம், அவரிடம் பேசலாம், அவரிடம் இருந்து அருளை பெறலாம். எல்லாம் கிடைத்துவிட்டால் நீயே ராஜா. அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா, அருள்வாய் இறைவா. நன்றி, வணக்கம்.